நீ ஏன் அவங்கள கெடுத்துருவா போல இருக்கே? பரவாயில்ல, 10 ரூபா தானா. அழகா இருக்கு இடம் பார்க்க. கெடுத்துறதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் நண்பர்களும் சத்தியம் தேட்டருக்கு வந்தோங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சத்தியம் தேட்டர் பலருக்குமே தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நான் போனது இல்லைங்க. முதல் முறையாக ஒரு நைட் ஷோ பார்க்குறதுக்காக வந்தேன். அப்போது பார்க்கிங் ஏரியாவை பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே பார்க்கிங் ஏரியாவும் பெரிதாகவும் இருந்தது. கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், பைக் பார்க்கிங்காக இருக்கட்டும், நிறையவே இடங்கள் இருந்தது. அதுவும் பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு படம் பார்த்துட்டு வர்றதுக்கு வெறும் 10 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இவங்களுடைய சர்வீஸ். ஆனால் பாப்கார்ன் விலை மட்டும் கூட, அதையும் நான் சொல்லிக்கிறேன். உணவுப் பொருட்களை மட்டும்தான் இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய தேட்டர்களை அதிகமாக விற்கிறாங்களே ஒழிய பார்க்கிங்லாம் 10 ரூபா தான்ப்பா கொடுக்குறாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ரொம்பவே நல்லா இருந்தது. தேட்டர் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது, அதுதான் முக்கியம். ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக டாய்லெட். உண்மையிலேயே நான் சன் டிவியில் வேலை பார்க்கும்போது அங்குள்ள டாய்லெட் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கவே நிறைய அந்த கிரானைட் கல் மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சன் டிவி உண்மையிலேயே ரொம்ப அழகாகவே டெக்கரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க டைனிங் ஹாலாக இருக்கட்டும், கெஸ்ட் வந்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஹாலாக இருக்கட்டும், குறிப்பாக டாய்லெட்ஸாக இருக்கட்டும், மற்றபடி பல இடங்கள்லாம் லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். சென்சார் லைட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாகவே இவங்களுடைய டாய்லெட் கூட இருந்தது. நான் கூட சரி இதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம். டாய்லெட் கூட அவ்வளோ க்ளீனிங்காக இருந்தது. ஒரு சின்ன ஒரு அழுக்கு கூட இல்லை, கரை கூட இல்லை, துர்நாற்றம் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கூட நல்லாவே இருந்தது. சேர்ஸாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அடி தூளுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்ததா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.